ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தோட கதை என்னென்னா, காட்டுக்குள்ளே இருக்க மிருகங்கள் எல்லாமே ஒரு பேரழிவு நடந்ததுக்கப்புறம் எப்படி சர்வை பண்ணுது, தன்னை எப்படி அதுங்க காப்பாற்றிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான். இதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பூனையை பற்றின காமிச்சிருப்பாங்க. அந்த பூனை ஆரம்பத்தில் ஒரு வீட்டில் பற்றின தங்கியிருக்கும். திடீர்னு வெளில வந்ததுக்கப்புறம் அதோட வீடு அழிஞ்சு போயிடும். உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஒரு போட்டு பார்த்தோன்னா அது கண்ணில் தென்படும். அந்த போட்டு மூலயமா தப்பிக்க முயற்சி பண்ணோம். இதே மாதிரி மற்ற விலங்குகளும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் ஏறி அதுங்க சர்வை பண்ண ஆரம்பிக்கும். இப்படி வித்தியாசமான விலங்குகள், அதாவது வித்தியாசமான ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா ஒரே போட்டில் இருந்து எப்படி இந்த பேரழிவு வந்து தப்பிச்சு வராங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சது. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த படம் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா இந்த படத்தில் எந்த ஒரு டைலாக்ஸுமே கிடையாது. ஒரு சில படங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வால்பேப்பராக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த படங்களை பார்த்து, அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்தில் காமிச்சிருக்க ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆரம்பத்தில் அந்த பூனை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க. அதேமாதிரி படத்தோட எண்டிங் முடியும் போது ஒரு ஷாட் அந்த பூனை தண்ணியில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. காட்டுக்குள்ளே சூரியன் உதிக்கும் போது, சூரியன் மறையும் போது, நைட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அனிமேஷன் குவாலிட்டி டாப் நாச்சுன்னு சொல்லலாம், எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டு. படத்தில் அந்த ஸ்டோரியுமே கன்வே ஆகிருக்கு. ஒரு பேரழிவு வரும்போது கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்றதான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. அது மனுஷங்களுக்காக இருக்கட்டும் சரி, விலங்குகளுக்கும் அதுவே பொருந்துன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்தோட லென்த் கிட்டத்தட்ட 1 hour 25 minutes கிட்ட. ஸோ ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோனஸ் ஏற்படும் இந்த படம் பார்க்கும்போது. நிறைய பேருக்கு அது லேக்காக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலாம். உங்களே எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க? பார்த்தவங்க இந்த படம் எப்படி இருக்குது, படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மாதிரி கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.